நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்க கோட்டு படத்தோட 8வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் கலெக்ஷன் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுவும் வழக்கம் போல சென்னை டு வேர்ல்டு வைடு வரைக்கும் ஒவ்வொரு ரீஜனா பார்க்கலாம். இல்ல முதல்ல சென்னையில இருந்து ஆரம்பிச்சிரும். சென்னையை பொறுத்த வரைக்கும் கோட் படம் இந்த 8வது நாள்ல 82 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. இன்னைக்கு பார்க்க போனா நம்ம கோட் படத்துக்கு ஃபுல்லாவே வசூல் கம்மியா இருக்குன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி இது வந்து வியாழக்கிழமை எல்லா படத்துக்குமே வசூல் கம்மியாகுங்க. என்னதான் வீக் டேஸ்ல இந்த திங்கள் செவ்வாய் புதன்லாம் போனாலும் வேலன்ல கண்டிப்பா அடிவாங்க நிறைய படங்கள். ஏன்னா அடுத்த வீக்கெண்ட்ல வந்து ஸ்டார்ட் அப் ஆகும். ஸோ அதனால இன்னைக்கு வசூல் குறையாது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இன்னைக்கும் கொஞ்சம் நல்லாவே போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் தேட்டரிக்கல். சரி, நெக்ஸ்ட் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கோட் படம் 8 கோடியே 56 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு இந்த 8வது நாள்ல. அடுத்ததா ஆந்திரா தெலுங்கானால இன்னைக்கு அதாவது இந்த வியாழக்கிழமை செப்டம்பர் 12ஆம் தேதி வசூலா மட்டும் 64 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்குன்ற மாதிரி தான் தெரியும். ஏன்னா லேக்ஸ் கணக்கில் தான் ஆல்ரெடி போயிட்டு இருந்து அதுலயும் ஒரு சில லேக்ஸ்கள் நல்லாவே கம்மியா இருக்கு. நான் சொல்றது தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, இந்தியா முழுக்கமே அப்படிதான் பீப்பிள்ஸ். ஸோ தேட்டரிக்கல்ன்றது வந்து இந்த வியாழக்கிழமையில கண்டிப்பா குறையதாங்க செய்யும். அதே மாதிரி புதன்கிழமையும் மைல்டா குறைய ஆரம்பிச்சிடும், வியாழக்கிழமை நல்லாவே குறையும். அடுத்ததா கேரளால நம்ம கோட் படம் 37 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. கேரளால வசூல் கம்மியாகிறத பத்தி நம்ம நிறைய பேசிருக்கோம் நம்ம வீடியோல. ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் இந்த வயநாடு டிசாஸ்டர் அந்த ஒரு இதனால வந்து கம்மியாகுது அப்படின்ற மாதிரி. அதால மைல்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனா ஒட்டுமொத்த கேரளாலையும் அந்த பிரச்சனை வரல. எனிவே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. கேரளால பாக்ஸ் ஆபீஸ் குறையறதுக்கு காரணம் என்னன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஏன் இதை பர்டிகுலரா கேட்கறேன்னா கேரளா விஜயுடைய கோட்டைன்னு சொல்லி நம்ம நிறைய வாட்டி பண்ணிருக்கோம். அதை நம்ம பண்ணுறதை தாண்டி கேரளா மக்கள் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த படம் நல்லா இருந்தும் ஏன் இந்த மாதிரி போகுதுன்றதை சொல்லுங்க. நெக்ஸ்ட் கர்நாடகால 69 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணிருக்கு இந்த 8வது நாள்ல. கர்நாடகா தாங்க நம்ம கோட் படத்துக்கே வந்து சவுத் இந்தியா ரீஜன்ல தமிழ்நாடு அடுத்து ஒரு பெரிய வசூல் உள்ள ஒரு படமா சொல்லணும். நம்ம நேத்தே சொல்லிருப்போம் ப்ராஃபிட் ஜோனுக்கு இந்த படம் போயிடுச்சுன்னு சொல்லி. எனவே கர்நாடகா வச்சு கொஞ்சம் பெஸ்டா போயிட்டு இருக்கு, அது வரைக்கும் ஹாப்பி தான். இல்ல உனக்கு என்னடா ஹாப்பி நீனா விஜய் ரசிகனான்னு கேட்டீங்கன்னா விஜய் ரசிகன்றலாம் எனக்கு தேவையில்லைங்க. எனக்கு நம்ம தமிழ் சினிமால ஒரு 1000 கோடி வசூல் வரலையே, ஒரு பெரிய பாக்ஸ் ஆபீஸ் நம்பருக்கான வசூல் வரலையேன்ற ஒரு ஏக்கம். ஸோ அது யாரு கொடுத்தா என்ன, விஜய் கொடுத்தா என்ன, ரஜினி கொடுத்தா என்ன, அஜித் கொடுத்தா என்ன, எனக்கு யாரு கொடுத்தாலும் வந்து சந்தோஷம். ஸோ விஜய் கொடுக்கறதுக்கான அத்தனை அம்சமும் உள்ளவர். ஸோ அவர் கொடுப்பாரான்ட்டு எதிர்பார்ப்புல சந்தோஷப்படுறேன். அடுத்து நார்த் இந்தியாவில் 1 கோடியே 24 லட்சம் கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த 8வது நாள்லயும் நார்த் இந்தியாவோட வசூல் இந்த புதன்கிழமை வியாழக்கிழமை குறையிறது அந்த சீன்லாம் கிடையாதுங்க. நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேபிளா போயிட்டு இருக்கு நம்ம கோட் படத்தோட வசூல்றது. சரி ஓகே, ஓவராலா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கோட் படம் இந்த 8வது நாள்ல மட்டும் 11 கோடியே 50 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. அடுத்ததா ஓவர்சீஸ் இங்க 3 கோடியே 46 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு இந்த 8வது நாள்ல மட்டும். இவே ஓவர்சீஸ்லயும் நம்ம நேத்தே சொல்லிட்டோம் ப்ராஃபிட் ஜோனுக்கு போயிடுச்சாங்க. இப்ப கண்டிப்பா இந்த வீக்கெண்ட்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சம்பவம் தான் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா பெருசா சொல்லிக்கிற மாதிரி எதுவும் படங்கள் வரல இந்த வாரமும். சரி ஓகே, நம்ம கோட் படம் வேர்ல்டு வைடா இந்த செப்டம்பர் 12 வியாழக்கிழமை படம் ரிலீஸ் ஆன 8வது நாள்ல மட்டும் 14 கோடியே 96 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு படம் 8வது நாள்ல அதுவும் வியாழக்கிழமை வசூல்ல இந்த அளவு கலெக்ட் பண்றதுன்றது ஒரு நல்ல வசூல் தாங்க. என்னதான் குறைஞ்சிருக்குனாலும் இது ஒன்றும் நம்ம குறை சொல்ற வசூல் இல்லைன்றதை தாராளமா சொல்லலாம்.